இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாட்டி, நீங்க சொன்னீங்கல்ல கெட்டதெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு. அதுக்கு ராவணனை எரிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்புனாலே போதும். ஏன்னா இவதான் கெட்டவ, கெட்ட சகுனம், அதிர்ஷ்டம் இல்லாதவ, இது எல்லாமே இவதான். Just shut up, சோனியா. போதும். இந்த லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஓவரா பண்ணிட்டு இருக்க. நிலையில இருக்கியா இல்லையா? இப்படி வளர்ற. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இவ யாருன்னு எனக்கு தெரியும். இவ யாரா? அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உன்னோட குணத்தை நீ முழுசா மாத்திக்கணும். அப்ப சொல்றேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. அண்ட் லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இவளுக்கு எதிராக பேசவே விரும்பல. முதல்ல இவ மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்புறம் இவ யாரு, இவளோட தகுதி என்னன்னு எல்லாமே இவளுக்கு சொல்லியாச்சு. அப்படி இருந்து இவ இங்க இருந்து போகவே மாட்டேங்கிறா. ஒத்த ரூபாய்க்கு கூட லாய்க்கு இல்லாதவ. சோ ஏதாவது கொடுத்து இவளை இங்க இருந்து அனுப்பி விட்டுரு. நல்லா அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இவ வீட்டை விட்டு போனாதான் நிம்மதியா இருக்கும். Just shut up, சோனியா. வாயை மூடு. அப்போல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஓவரா போயிட்டு இருக்க. என்ன இதுக்கு மேல பேசினா அப்புறம் உன் லைஃப் எல்லாம் ரெக்ரெட் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையில்லாம என்ன ஃபோர்ஸ் பண்ணாத சோனியா. ஒழுங்கா வாயை மூடு. அண்ணா ஏன் வாய மூடுறி அதிக பிரசங்கி. இன்னைக்கு நல்ல ஒரு பண்டிகை நாள், அத மறந்துட்டு பேசுறியா? இவ்வளவு தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்ற? நல்ல நாள் அதுவுமா? நீதான் அபசகுனம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இல்ல இருக்க. பாட்டி, நான் என்ன சொல்றேன்னா, வாய மூடுனா மூடு. லக்ஷ்மி இந்த வீட்ல முதலா தசரா கொண்டாடுறா. முத தடவை அப்புறம் கடைசியா. மறுபடியும் பேசுற. என்ன பண்ற ரிஷி? இந்த ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளவு பேசுறல்ல, அதோட விட்டியா இவள தரித்திரம் பிடிச்சவன்னு சொன்னேல்ல? அபசகுனம் பிடிச்சவ, தரித்திரம் பிடிச்சவன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுனல்ல? இந்த ட்ரெஸ்ஸ நீ போட மாட்டேல்ல? நான் போட மாட்டேன். நீ என்ன பண்ற? சோனியா, சோனியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சோனியா, அம்மா, அது என்ன அம்மா? என்ன அம்மான்னு சொல்ற நீலம்? உன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா. சொல்ல போனா நீதான் அவளை அடக்கி இருக்கணும். அதான் இப்ப நான் பேச வேண்டியதாயிடுச்சு. வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தாகணும் இல்லையா? சரி, அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இப்ப நான் எதுவும் பேச மாட்டேன். இங்க பாருடி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்க போற? கண்டதுங்கெல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு ஏன் இங்கே நிக்கிற? மத்தவங்க உன்னை ஏன் தப்பா பேசுறாங்கன்னா அப்படி பேசுறதுக்கு நீ அனுமதி கொடுத்திருக்கிற. ஏன் வாயை மூடிக்கிட்டு நிக்கிற? அது இல்ல பாட்டி, அது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் அவ இவ்ளோலாம் பேசியும் கூட நான் மௌனமாவே நின்னு. உன்னோட இந்த நல்ல மனசு வீட்ல இருக்கிற மொத்தவங்களுக்கும் புரியணும்ல. உன்னை பார்த்து சொல்லாத வார்த்தைகள்லாம் சொல்றாங்களே, அவங்களுக்கு அது புரியட்டும். இன்னைக்கு நீ இந்த வீட்ல இருக்கிறதுனாலதான் சந்தோஷம் நிலைச்சு இருக்கு. உன்னாலதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. உன்னோட இந்த மனசு இந்த வீட்டோட மகாலட்சுமியின் மனசு. உன்னோட உண்மையான சொரூபத்தை நான் காட்டுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தைரியமா இரு லக்ஷ்மி. நான் என்னைக்குமே உன் கூட தான் இருப்பேன். கவலைப்படாத. நானும் தான். ரிஷி, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். என்கிட்ட சொல்லக்கூடாது, ஏதோ அன்னிக்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ அண்ணி. டிஃபனும் கொடுத்து டீயும் கொடுக்குறீங்க. என்ன நீங்களும் எங்களை மாதிரி தானே? சொல்லப்போனா எங்களை விட அதிகமாவே நீங்க வேலை பாக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறானா அந்த சக்சஸ்க்கு பின்னாடி உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களோட உழைப்பு இருக்கு. வர்க்கர்ஸ். சோ ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே. இந்த ஆயுஷ். ஆயுஷ், உனக்கு டீ? அப்போ எனக்கு உனக்கு என்ன? டீ.
எனக்கு டீ இல்லையா? உனக்கும் டீ வேணுமா? நீ அதை சொல்லவே இல்லையே. ஆயுஷ் சொன்னானா என்ன? அவனுக்கு மட்டும் கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா? அவன் என்ன எப்பவுமே பாராட்டுவான். அப்படின்னா டீ குடிக்கணும்னா அதுக்கு நான் உன்னை பாராட்டினா தான் கிடைக்குமா? எனக்கு டீயே வேணும். ஹே ரிஷி, உனக்காக தான் கொண்டு வந்தேன். இந்தா. உன்னோட பங்கு நீ எனக்கு கொடுக்குறியா? நான் உன்கிட்ட இருந்து எதையும் பங்கு பிரிக்கல ரிஷி. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உன்னோடது தானே. என்னவோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்ல வேண்டியதை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் லக்ஷ்மி பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ என்ன திரும்பி பார்க்கறது இல்ல. என்ன பார்க்க மாட்டேங்கிறாளே, ஆனா இவன் பின்னாடி அலையறாளே. கவலைப்படாத ரிஷி, உனக்கு நரகத்துக்கான டிக்கெட் போட்டாச்சு. மேல நரகத்துல உன்னை எண்ணெயில போட்டு வறுத்தெடுக்க போறாங்கடா. இன்னைக்கு ஆசை தீர நல்லா கொண்டாடிக்க. Good to see you back. ஹாய். ஹலோ ஆண்டி. ஹாய் ரிஷி. சீரியஸ்லி ரிஷி, நீ ஜெயிலேருந்து வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா இந்த ஃபெஸ்டிவலே போர் அடிச்சிருக்கும். அதோட மலிஷ்கா, நீ இல்லாம இவளுக்கு மூடே போயிடுச்சு. உனக்கு தெரியுமா, நான் லிட்டரலி உனக்காக ப்ரே பண்ணேன். ரிஷி திரும்ப வர வரைக்கும் நான் தசரா கொண்டாட மாட்டேன்னு டிசைட் பண்ணேன். அதோட பாரு, நீ வந்துட்ட. நீ இங்க இருக்க. அது இருக்கட்டும், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் வரேன். ஓகே. You know what? I'm really happy today. எல்லா வருஷமும் நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இந்த வருஷமும் என்ஜாய் பண்ணணும். ஆஃப் கோர்ஸ் பண்ணலாம். இல்லையா? யா. ஓகே. லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்போ ஃபீவரா இருந்தது. அப்போ நீ தானே அடம் பிடிச்ச நான் தசராக்கு வரலன்னா நீ கொண்டாட மாட்டேன்னு. அண்ட் நீ அந்த ஜுரத்திலேயே ஃபெஸ்டிவலுக்கு வந்த. ஜஸ்ட் உனக்காக தான். நாம அப்பெல்லாம் லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். யா. நான் உன்னை ஒரு லாங் டிரைவுக்கு கூட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? ரிமெம்பர்? ஜாலியா இருந்தது. யா. Of course I remember. Dad. இங்க தான் இருக்கேன். இதோ வரேன். I'll see you. நான் வரேன் மலிஷ்கா. See you. வா, நம்ம வீட்டுக்கு போகணும். டாடி இப்பதான் கூப்பிட்டாரு. அப்போ நீ போயிட்டு வா. மலிஷ்கா வர பாவம் தனியா நிக்கிறா. நீ அவ கூட போ. அவளுக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. அதோட உனக்கு 2-3 வாட்டி ஹக் பண்றதுக்கு சான்ஸும் கிடைக்கும். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க லட்சுமி? நான் சும்மா கேஷுவலா தான், அப்படி எல்லாரையும் கேஷுவலா தான் ஹக். ஆனா நீ எல்லாரையும் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. ஆக்சுவலி உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா யாராலையும் உன்னை பொறுத்துக்க முடியாது. நான் ஒருத்தி தான் பொறுத்துக்கிறேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு புரிய வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்ன நீ தான் எப்பவும் புரியுற மாதிரி பேச மாட்டீங்க. இந்த அட்டியை குடி. ஆயுஷ், சொல்லுங்க நீ. அப்பா கூப்பிடுறாரு. போலாம். அண்ணி